சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா நேரடியாக பதிலளிப்பதை தவிர்ப்பதாக அக்கட்சியின் துரைமுருகன் கூறியிருக்கிறார். காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய முதலமைச்சர் ஜெயலலிதா, திமுக ஆட்சியில் காவல்துறையை தம்வசம் வைத்திருந்த கருணாநிதியின் வழிகாட்டுதல் இல்லாததால் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறையினர் வழக்கறிஞர்களிடையே மோதல் ஏற்பட்டது என்று கூறினார். உயர்நீதிமன்ற பாதுகாப்பு தொடர்பான வழக்கில் திமுக தலைவரோ அக்கட்சியின் வழக்கறிஞர் பிரிவோ தம்மையும் மனுதாரராக சேர்த்துக் கொள்ள தயாரா என்றும் அவர் சவால் விடுத்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுகவினர் அவையில் கூச்சலிட்டனர். பின்னர் அவர்கள் அனைவரும் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். நம்முடைய உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர்களே, அதுவும் தலைமை நீதிபதி அவர்களே, இந்த போலீஸ் மீது நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் வழக்கறிஞர்கள் மத்திய பாதுகாப்பு போலீஸ் தான் இதை எங்களுக்கு தேவை என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் இந்த போலீஸ் இலாக்கா என்ன நிலையில் இருக்கு கேட்கிறார். அதற்கு பதில் சொல்வதற்கு முதலமைச்சருக்கு வக்கில்லை, வகை இல்லை. ஆனால் கலைஞரை பார்த்து கருணாநிதிக்கு சவால் விடுகிறேன் என்று கைத்தட்டலை பெற்றுக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்.